வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். நம் நாட்டு வாழ்க்கை மாறி பிற நாட்டு வாழ்க்கை இருக்காது இல்லையா? ஒவ்வொரு நாட்டுக்குரிய வாழ்க்கை முறைங்கிறது வெவ்வேறு. இப்போ அயல் நாடுகளினுடைய பார்த்து நம்மலாம் வியக்கிறோம்ப்பா, பிரம்மாண்டமாக இருக்குன்னு. ஆனால் அங்கே வாழ்கிறவங்களை கேட்டால் அங்கே வாழ்வதற்கான சிரமங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவோம், அயல் நாடுகள் எல்லாம் ரசிக்க தகுந்த நாடுகள், ஆனால் வசிக்க தகுந்த நாடுகளாங்கிறது கேள்விக்குறி. நம்மளுடைய ஆட்டிடியூடுக்கு அந்த நாட்டில் இருக்க முடியுமாங்கிறதுலாம் ஒரு நிறைய சிக்கல்லாம் இருக்குது. சரி, இப்போ அது பிரச்சனை இல்லை. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லி தர்றது என்னன்னா, இல்லைன்னா வெளிநாடுகளுடைய பிள்ளை வளர்ப்பு லைஃப் ஸ்டைல்னா, ஒரு செட்டன் ஏஜ் படிச்சு முடிச்சோன்னா அவனே பார்ட் டைம் ஜாப் பண்ணி சம்பாரிச்சுக்கணும், அமுச்சு விட்ருவாங்க. இனிமே போ அப்படின்னு. அதான் சொல்லுவாங்க வெளிநாட்டில், பேரண்ட்ஸ் நாட் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். ஆனால் நம்ம நாட்டில் என்ன சொல்லி தரோம்னா, நீ ரிட்டையர்ட் ஆன பிறகு நீ பிள்ளைங்களை எதிர்பார்க்காத, சில்ட்ரன்ஸ் நாட் யுவர் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட். இது இங்கே சொல்லி தர்றது இல்லையா? நீ பிள்ளைங்களை எதிர்பார்க்காத. அங்கே நாட்டில் வந்து நீயே சம்பாரிச்சு நீ பழைச்சிக்கோன்னு சொல்லி. ஆனால் நம்ம நாட்டில் வந்து பெற்றவர்களை பிற்காலத்தில் பாதுகாக்க வேண்டும், உன்னை பாதுகாத்த பெற்றோரை நீ பாதுகாக்க வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும் எல்லாம் மரபு ரீதியாகவே சொல்லப்பட்டு வந்திருக்கிறதுனால சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கு. ஆனால் இன்னைக்கு உலகம் வேகமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்க, யாரையும் எதிர்பார்க்காதவா, ஈவன் பிள்ளைங்களை கூட எதிர்பார்க்காத, உனக்குன்னு கொஞ்சம் பணம் வச்சுக்கோ அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. சில பிள்ளைகள் அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிற பிள்ளைகளும் இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு நான் பணம் மட்டும் செலவு பண்ணுவேன், நான் கூட இருக்க முடியாது, அங்கேருந்து பணம் கரெக்டாக அமைச்சிருன்ட்டு சிசிடிவி வழியாக அப்பா அம்மாவை பார்த்துனுக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஊர்லேருந்து அப்பா அம்மாவை பார்த்துப்பேன், சர்வெண்ட் வருதா போதான்னு வெளிநாட்டிலேருந்து இங்கே பார்த்துனுக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு தெரியும். சரி, இப்போ இது என்னன்னா, ஒரு மனிதனும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை சூழலில் இருக்கிறான். ஆனால் ஒரு அருமையான செய்தி என்னன்னு சொன்னால், நாம் வாழுகிற பொழுது 3 கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு மீனிங்ஃபுல் லைஃபாக இருக்கா? ஒரு யூஸ்ஃபுல் லைஃபாக இருக்கா? பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கா? இந்த 3 தான் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. என் வாழ்க்கை பயனுடையதாக இருக்கிறதா? என் வாழ்க்கை அர்த்தமுடையதாக இருக்கிறதா? என் வாழ்க்கை அமைதியாக இருக்கிறதா? பயனுடையதாக இருக்கிறதுனா, நான் வந்து இந்த உலகத்தில் வாழ்றதுக்கான பயன் இருக்கா? ஸோ இது இருக்கிறது, இது நன்னாருக்கு பயன், நன்னாருக்கு பயன் அப்படின்னா, நான் பிள்ளையா இருக்கிறேன்னா நான் வாழ்றது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பயனுடையதாக இருக்கும் இல்லையா? 2வது பொருளுடையதாக இருக்கா, மீனிங்ஃபுல் லைஃப் இருக்கா? இந்த நோக்கத்துக்காக கடவுளை என்னை படைச்சாரு, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நான் பயன்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல் லைஃப். 2வது, இது 2ஐயும் வாழுகிற வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையா இருக்கா இல்லையா? மீனிங்ஃபுல் லைஃப், பீஸ்ஃபுல் லைஃப், ரொம்ப அமைதியான வாழ்க்கை. இந்த 3 யாருக்கு வாய்க்கிறதோ, பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க, கூட இல்லை, நம் வாழ்க்கை இந்த 3 இலக்கணங்களுக்குள் அடங்குற பொழுது நாம் சரியான வாழ்க்கை என்று நிறைவே அடையும். இன்னைக்கு பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான முரண்கள் பல்வேறு இடங்களை நாம் கேட்கும். நம்ம பிள்ளைகளை கோர்ட்டுக்கு போய் என் பிள்ளை எனக்கு சாப்பாடு போடலைன்னு, அவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டு அதுக்கப்புறம் போடுற சாப்பாட்டினால ஒரு பயனும் இல்லை. ஆனால் மரபு ரீதியாகவே பெற்றோர்களை பேணி காக்க வேண்டும் என்கிற சூழல் இந்திய மரபில் உண்டு. அங்கே தனித்தனியாக வாழ்ற, நீ போய்டு உங்க இஷ்டம், உன்னை பார்த்துக்கோ என்ன பார்த்துக்கோன்றது அந்த சூழலுக்கு சரியா இருக்கலாம். ஆனால் இந்த மண் அன்பையும் நட்பையும் பொறுப்புணர்ச்சியும் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிற மண். இந்த மண்ணில் இருக்கிற வேதங்கள், இந்த மண்ணில் இருக்கிற இலக்கியங்கள், இந்த மண்ணில் இருக்கிற சமயங்கள் எல்லாமே அன்பை மையமாக வைத்து கட்டப்பட்டு அன்பை போதிக்கிற இடங்களாக இது இருக்கிற காரணத்தால் குடும்பத்தில் நாம வந்து பிள்ளையை எதிர்பார்க்காத வாழு, இன்னைக்கு அப்படிதான் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அது யதார்த்தம். ஆனால் அது சரியான்றது வேற. சரியா? அப்போ யதார்த்தம் இப்படிதான் இருக்கு. நான் அமெரிக்காவில் போய் பழைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம். அதுக்காக என்னுடைய தேவைக்காக என் பிள்ளை அமெரிக்கா போகாமல் இருக்கக்கூடாது, அவன் போட்டும், நான் எப்படியோ இருந்துக்கிறேன்னு சொல்கிற தியாகமான பெற்றோர்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே போயிட்டு அப்பா அம்மாவை அங்கே கூட்டிட்டு போய் அப்பா அம்மாவை அங்கே நல்லா வச்சுக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. இந்த 2ம் இருக்கிற போது வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுக்கிற போது காமன் ஃபேக்டர் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா, அமைதியான வாழ்க்கையாக இருக்கிறதா, பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா என்கிற கேள்வி நாம் கேட்டு நம் வாழ்க்கையை கடத்தி கொண்டு போவதுதான்
மிகச்சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.